வணக்கம் யூவர்ஸ். வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம மெயிலில் ஒரு நண்பர் அவரோட S24 அல்ட்ராவோட உள்ள பயணத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் பேரை தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னனால பேரை தவிர மீது இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இவர் என்னென்னா, ஐ பாட் S24 அல்ட்ரா 8 months ago, யூரோப் வேர்ஷன். ஏன்னா இவர் யூரோப்புக்கு போன புதுசில் 3.5 வருஷம் முன்னாடி படிப்புக்காக போனதில் A22 5G வாங்கினாராம். அப்போ ஐ டோன்ட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட் இன் டெக் ஆர் ட்ராவலிங். ஆஸ் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் யூரோப் மோர் அண்ட் மோர், ஐ ஃபெல்ட் தட் ஆஃப்டர் யூஸிங் த A22 ஃபார் 3 years, I should buy a premium phone with a good camera. A22 camera was very good for me, especially the rear camera, but I needed more versatile for low light photos and selfies. I do solo travel as well. My requirements were good camera, good video recording. My budget was between 80K to 1 lakh. நான் S24 அல்ட்ரா அதனால தான் வாங்கினேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் A22 கேமராவோட இருந்தனால, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டு கேமரா வேணுன்றனால நான் S25 சீரிஸ் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் S24 அல்ட்ரா 512GB வாங்கினேன், கிட்டத்தட்ட February மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு. I use camera a lot when I am traveling, which ironically happens like 4 to 5 days in 3 months. ஒரு 3 மாதத்தில் ஒரு 5 நாள் நல்லா ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய இடங்களை சுற்றி பார்ப்பீங்க. என் ஸ்கெடியூல் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் இன்னும் அதிகமாகலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அதர்வைஸ் ஐ யூஸ் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப். ஐ டோன்ட் ப்ளே எனி கேம் ஆன் மை ஃபோன். ஐ கெட் அரவுண்ட் 6 hours of SOT, which is okay for me. Not very exceptional. I take my phone to university with 100% and often get back home in the evening between 40 to 60% டிபெண்டிங் ஆன் மை யூசேஜ். நான் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறேன், குவாட் ஹெச்டி யூஸ் பண்ணல. நான் குவாட் ஹெச்டியும் யூஸ் பண்ணி பார்த்தேன் சில நாட்கள், பட் எதுவும் பெரிய வித்தியாசம் நான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் முக்கியமாக பேட்டரி ட்ரெயினில். ஸோ அதனாலேயே என் ஃபோன் நான் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். மை பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல் இஸ் கரண்ட்லி லைட்டு. ஐ நோ தட் ஐ எம் நாட் யூஸிங் மை ஃபோன் டு இட்ஸ் ஃபுல் பொட்டன்ஷியல். இனிஷியலி நான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் ஆட்டோ மோடில் வச்சுருந்தேன், பட் ஐ சேஞ்ச் இட் டு டேப் டு ஷோ அண்ட் ஆட்டோ ஒன்லி வென் ஐ ரீச் மை யூனிவர்சிட்டி. கேமரா அப்படின்னு போட்டிருக்காரு. பர்சனலி பிகாஸ் நான் A22 வரனால எனக்கு இது பெரிய அப்கிரேடாக ஃபீல் ஆகுது. அஃப்கோர்ஸ் ஐ நோ தெர் ஆர் பெட்டர் கேமரா ஃபோன்ஸ் அவுட் தேர். ஐ மோஸ்ட்லி டூ பாயிண்ட் அண்ட் ஷூட்டு. அதனால் பிகாஸ் ஐ யூஸ் கேமரா ஆன் த கோ, அட் டைம்ஸ் ஐ டிட் நாட் ட்ரை ப்ரோ ஃபீச்சர்ஸு. ஐ ஸ்டில் லேர்னிங் கர்வில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ ஆம் அ ரிசர்ச்சரு. எஸ் பென் கம்ஸ் இன் ஹேண்டி ஃபார் மீ. ஓகே. And I am glad I have it whenever I need it. Apart from S24 Ultra, I also use my Tab S7 FE base version, which I bought 2.5 years ago after S8 released. So I have 2 S Pens which I use interchangeably. மாற்றி யூஸ் பண்ணிக்கிறீங்களா? Now the tab has become quite laggy, but still good for media, notes and drawing. I am planning to buy another tab after I use this for 1 more year. மேபி S11 இல்லாட்டி S12 வரும்போது நான் பார்த்து வேறு அந்த டைமில் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணி வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேலக்ஸி வாட்ச் 6 வச்சுருக்காராம், ஒய்ஃபை வெர்ஷனு. இது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருக்காரு. சீல்டு பீஸு 11K வாங்கியிருக்காரு. இது S24 அல்ட்ரா வாங்கினதுக்கப்புறம் தான் வாங்கியிருக்காரு. ஆஃப்டர் வாட்ச் 7, அதான் வாட்ச் 7 ரிலீஸ் ஆனோடனே வாட்ச் 6 வாங்குறது, S25 அல்ட்ரா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் S24 அல்ட்ரா வாங்குறது. இது கொஞ்சம் புத்திசாலித்தனம் தான். ப்ரைஸ் ட்ராப் ஆகும்ல, கொஞ்சம் பழைய ஃபோன் பழைய வாட்ச் அப்படிங்கிற பேரில். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்ச் இது தான். ரீசெண்டாக நான் கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோ ஒரு எக்கோ சிஸ்டம்காக வாங்கினேன். ஐ லைக் இட் மோர் தேன் மை ப்ரீவியஸ் பட்ஸு. JBL லைவ் ப்ரோ 2 யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. JBL ரொம்ப பேஸ் ஹெவியாக இருந்தது, ஸ்லைட் காம்ப்ரமைஸ் டீட்டெயில்ஸில் இருந்தது. ஐ ஆல்சோ ஹேவ் அன் ஆப்பிள் இயர்பாட்ஸ் USB-C ஒயர்டு இயர்ஃபோன்ஸு விச் ஐ காட் ஃபார் 1.5K. ட்ரூத் பி டோல்டு த குவாலிட்டி ஆஃப் ஆடியோ சிம்லர் ஆன் போத் த சாம்சங் பட்ஸ். ஐ யூஸ் டைனமிக் ப்ரீசெட்டோட ஆப்பிள் ஒயர்டு இயர்ஃபோன்ஸ், at least in my perspective. So anyone who wants to buy a TWS, my advice is to go for them only. ஸோ உங்களோட ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரியான நீங்கள் பட்ஸ் கூட வாங்கலாம். ஹை பட்ஜெட் பட்ஸ் வாங்கினாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் TWS அந்த சிலிக்கான் டிப்ஸை பேஸ் பண்ணி உங்களோட பர்சனல் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவர் கிடையாது எக்கோ சிஸ்டமில், பட் ஐ வில் கிவ் இட் அ ஷார்ட் திஸ் டைம். ஏன்னா இந்த தடவை என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறனால நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சில கேமரா சாம்பிள்ஸ் இதில் அட்டாச் பண்ணுறேன். என் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லாம் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, நான் அந்த அளவுக்குலாம் எடுக்கல அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பெர்ஸ்பெக்டிவ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அவங்களாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் இந்தியாவில் கிடச்சதுன்னா அப்போ கன்சிடர் பண்ணலாம்.
ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் சேனல் ப்ரோ. ஐ எம் லிசனிங் டு யூ அண்ட் யுவர் டீம் ஸ்டாக்கு. ஐ டூ இட் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. ஸோ கீழே வந்து ஃபோட்டோஸு சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ வரிசையாக அட்டாச் பண்ணுவோம். சுரேஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து நான் ஃபோன் வாங்க பிளான் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, நான் விவோ V11 664GB வேரியன்ட் தான் யூஸ் பண்ணுறேன். 2019 வாங்கினது. ஃபோன் வந்து மீடியாடெக் P60 ப்ராசரோட 3315 mAh பேட்டரியோட இந்த ஃபோன் வாங்கினேன். அப்போ அப்போ ஃபஸ்ட்டு வந்து இது 24 MP கேமரா ஃப்ரண்ட் கேமரா இருந்தது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஒரு 5ன்னு செமையாக இருந்துச்சு. பிக்சர்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கேமரா குவாலிட்டி சுத்தமாக போயிடுச்சு ப்ரோ. அப்டேட்டில் கொடுத்து நாசம் பண்ணிட்டாங்க போல். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் இருக்குன்னு பண்ணாமல் வச்சுருக்கேன். இவ்வளோ இயர்ஸில் இவ்வளோ இயர்ஸ் ஆனனால ஒரு 3 to 4 டைம்ஸ் தான் 3 to 4 டைம்ஸ் பேட்ரி மாற்றிட்டேன். எனக்கு இந்த ஃபோன் கண்ட்ரோல் சென்டரில் இருந்து மேலே ஸ்வைப் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஸோ ஆப் ட்ராயரும் இல்லை, எல்லாமே வெளியிலேயே இருக்குது. ப்ளோட்வேர் இருந்தாலும் எல்லாமே ஐ மேனேஜரில் ஆஃப் பண்ணி நெட்வொர்க் ஆக்சஸ் கொடுக்காம வச்சுருக்கேன். டிஸ்பிளேயில் பர்னிங் இஷ்யூ இருக்குது. ரொம்ப நேரம் யூடியூப் வீடியோ பார்த்து ஸ்க்ரீனில் அது பதிஞ்சிருச்சு. ஓவராலாக எனக்கு இது பிடிச்சிருக்கு ப்ரோ. இவ்வளோ இயர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லோவாகிருச்சு. பேட்ரி சார்ஜிங் போர்ட்டு கேமரா ஃபஸ்ட்டுலாம் நல்லா பப்ஜி விளையாடுவேன் ப்ரோ. இப்போலாம் நான் வந்து விளையாண்டே 3 இயர்ஸ் ஆச்சு. இந்த ஃபோனில் அந்த கண்ட்ரோல் சென்டர் ஆப் ட்ராயர் இல்லாமல் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. பட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா ஆண்ட்ராய்டு 11க்கும் அப்புறமா எல்லா ஃபோன்லேயுமே இதை மாற்றிட்டாங்க. நான் இந்த ஃபோன் வாங்கும்போது இதில் இருந்து இப்போ வர ஒரு ஃப்ளாக்ஷிப் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. V சீரீஸு நல்ல ஃபோன், நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு இப்போ இதே மாதிரி ஒரு ஃபோன் கிடைக்குமா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கேமரா ஃப்ளாக்ஷிப் இல்லைனாலும் எடுத்தால் இந்த ஃபோனுக்கு பார்க்க எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும், நல்லா இருக்கணும். பேட்ரி ஒரு நாள் ஃபுல்லாக வரணும். கேமிங் மறந்தே போச்சு. இந்த ஃபோனில் எப்போ பர்ஃபார்மன்ஸ் போச்சோ அப்போவே கேமிங்கும் இல்லைன்னு ஆகி போச்சு. இயர்லி ஒன்ஸ் ஏதாச்சும் போர் அடித்தா ட்ரை பண்ணுவேன்னு சொல்லலாம் ப்ரோ. சிஸ்டம் UI நல்லா இருக்கணும், நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கணும். UI டிஃபால்ட்டாக நீங்கள் விவோ V11 இப்போ யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு இருக்குமோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸே இல்லாத மாதிரி வெளியே ஈஸியாக வச்சுக்கணும். பட்டு ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்கும். எக்ஸாம்பிள் ஆல்பமில் ஆப்ஜெக்ட் எரேசர்னு அப்போ இருந்தே யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. நல்ல ஃபீச்சரு. ஃபோனில் இதே மாதிரி இன்னும் 5 to 7 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரில் எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி ஒரு மொபைல் சொல்லுங்கள் ப்ரோ. ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டிருக்காருல. 6லேருந்து 7 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மொபைல் சொல்லுங்கிறாரு. ஓகே, நான் விவோ பார்த்த வர V சீரீஸ் X சீரீஸ் நல்லா இருக்குது ப்ரோ. பட்டு என்கிட்ட அவ்வளோ வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஓப்போ ரியல்மி OnePlusல கலர் OSல இருக்குது, எல்லாமே சேம். பட் நீங்கள் சொல்லுங்கள். சாம்சங்கில் எக்ஸ்னா சிப் அப்புறம் ஃபோனில் எதுவும் இஷ்யூ வருதா எனக்கு தெரியல. ஷாமி போக்கோவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, டியூவல் ஸ்பேஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் கன்சிடர் பண்ணலை ப்ரோ. நீங்களே சொல்லுங்கள் எந்த பிராண்டு வாங்கலாம்னு. நம்பர் சீரீஸ், ப்ரீமியம் சீரீஸு லாங் டேர்மாக யூஸ் பண்ணணும், நல்லாயிருக்கும். ஃபோன் வாங்கினா டிசைனுக்கு கொஞ்சம் யூனிக்காக இல்லைனா சாஃப்ட்வேரில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும். ஃபோன் ப்ரீமியமாக இருக்கும் ப்ரோ. நான் மேலே சொன்ன மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்லுங்கள். நான் சொன்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, சொல்லாத பிராண்டாக இருந்தாலும் சரி, நத்திங் தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா ப்ரோ? ரொம்பவே மினிமலாக வேணும்னா லைட்டு எரிஞ்சாலும் நான் பவுச்சு போட்டுருவேன். 25 to 30K செக்மெண்ட்லேயோ இல்லாட்டி 30 to 40K செக்மெண்ட்லேயோ சொல்லுங்கள் ப்ரோ. EMI போட்டு தான் வாங்கணும். கேட்ட எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சஜஷன் சொல்லுங்கள் ப்ரோ. லாங் டேர்முக்கு 5 இயர்ஸ் அது ப்ராப்ளம் இல்லாமல் யூஸ் பண்ணணும். ப்ரீமியமாக சொல்லுங்கள். ஓகே, 30 to 40K வரைக்கும் நீங்கள் போகிறனால எனக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து Reno 14 Pro போகலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் V60 போகலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு 30 to 40Kக்குள்ளே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபோனுக்கு அதுக்கும் நான் இப்போ உங்களுக்கு எந்த ஃபோன் சஜஸ்ட் பண்ணாலுமே கேமராவும் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40Kக்குள்ளே ஏதாவது ஆஃபர் அப்படிலாம் வரும்போது இப்போ ஆல்ரெடி திரும்ப Black Friday எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு OnePlusல சப்போஸ் 13R வந்து 512GB மாடலே 40K கீழே அப்படின்னு வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம். வாங்கிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 4-5 வருஷம் நிம்மதியாக யூஸ் பண்ணலாம். ஹைலைட் என்னன்னா டிஸ்பிளேக்கும் லைஃப் டைம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி OnePlus சொல்லியிருக்கிறனால அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ OnePlus 13Rம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி விவோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் விவோவில் இருக்கக்கூடிய அந்த பழைய UI இப்போ கிடையாது ப்ரோ. ஃபன்டச் OS இப்போ ஆல்ரெடி வந்து ஆரிஜின் OS நோக்கி போயாச்சு. ஸோ ஆரிஜின் OSம் ரொம்பவே ஃபீச்சர் ரிச்சாகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது என்ன தோணுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு V60 ஆல்ரெடி விவோ யூஸராக இருக்கக்கூடிய நீங்கள் V11 யூஸ் பண்ணுறீங்க, V60 போகலாம். உங்களோட 40K பட்ஜெட்குள்ளே அது வருதுன்னா
அப்படி இல்லையா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன் ப்ளஸில் 13R போகலாம். அப்புறம் சப்போஸ் 40K கீழே ரெனோ 14 ப்ரோ இது வந்ததுனால போகலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே சொல்லப்போனால் கேமரா ரொம்ப முக்கியமாக நீங்கள் நினச்சிங்கன்னா V60 அண்ட் ரெனோ ரெண்டுமே வந்து அடித்து தம்சம் பண்ணோம். ஸோ இந்த 3 ஃபோனையும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்களேன். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு 1008 ஆப்ஷன் இருக்குது ப்ரோ. போக்கோவில் F7 இருக்குது, ஐக்குள்ள Neo 10 இருக்குது, ஒன் ப்ளஸ்லேயே நார்டு 5 இருக்குது, ஏகப்பட்டது இன்னும் நத்திங் இருக்குது, நத்திங் ஃபோன் 3A ப்ரோ இருக்குது, ஏகப்பட்ட டிவைஸ் இருக்குது. பட் இந்த 3 நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டாப்பில் வச்சுக்கோங்க. உங்களோட பழைய ஃபோனை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி எனக்கு ஆப் ட்ராயர் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்து சைனீஸ் யூஐயில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஷாமியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். எனக்கு ட்ராயர் வேணாம்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணி பேஜில் வீட்டுக்குள்ளேயே போயிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. நம்ம மக்களோட ஃபீட்பேக் என்ன, அவங்க உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. ஓகே, அடுத்து நிக்கோலஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து GT6 யூஸ் பண்ணுறாப்புல. சிவானா, நான் GT6 ஜூலை 2025 ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் 28K வாங்கினேண்ணா. பிஃபோர் பர்ச்சேசிங் ஒன் ப்ளஸ் 13R அண்ட் ஐக்கூன் Neo 10 கம்பேரிசன் பார்த்தேன் ப்ரோ. ஒன் ப்ளஸ் 13R இல்லாட்டி வந்து GT6 கன்சிடர் பண்ணலாமான்னு இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு ரெண்டுலேயுமே 2x டெலிஃபோட்டோ இருக்குது. பட் ட்விட்டரில் ஒன் ப்ளஸ் டிவைஸும் யூஸ் பண்ணால் ஐ இரிட்டேஷன் அண்ட் ஹெட் ஏக்குன்னு மெனி ப்ராப்ளம்ஸ் வந்தது. அதை பார்த்ததுக்கப்புறமா ஒன் ப்ளஸ் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நான் GT6 வாங்கிட்டேன். நான் ரொம்ப ரஃப் யூஸர் வேறு ப்ரோ. இல்லை ஹைலைட் என்னென்னா, அப்போ GT6 கொஞ்சம் சேஃப் பெட்டாக இருக்குது. எப்போ ஒன் ப்ளஸில் வந்து இந்த ஐ இரிட்டேஷன், அப்போ இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி கேட்டிருந்த V11 யூஸருக்கும் V60 போயிடுறதே பெட்டரா? அப்போ இனிமேல் 13R சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள் ஐ ஹெல்த் எப்படி இருக்குது அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து PWM டிமிங் DC டிமிங்லாம் இல்லாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு தலைவலியோ இல்லாட்டி கண்ணெரிச்சலோ இல்லாமல் இருக்குதான்றதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லணும் போல இருக்குது. ஒன் ப்ளஸ் பற்றி இந்த மாதிரியான குறைகள் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுதுங்க. எல்லாருக்குமே இருக்குன்னு நான் சொல்ல வரல. 10 ஒன் ப்ளஸ் யூஸர் இருந்தாங்கன்னா இல்லை ஒருத்தருக்காவது இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ரேஷியோவில் இருக்குது இப்போதைக்கு. இதுவே ஒரு பெரிய ரேஷியோ தானே. அப்போ 110 பேருக்கு இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம் தானே. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுனால மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட்டு, ஓகே. நான் ரொம்ப ரஃப் யூஸர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு இல்லையா, FF Max 1 டேக்கு மினிமம் ஃப்ரீ ஃபயரா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா? சரி, ஓகே. 3லேருந்து 4 மணி நேரம் ப்ளே பண்ணுவேன் ப்ரோ. மீடியா கன்சம்ஷன் டிஸ்பிளே மாசாக இருக்குது. ஒர்க் டைமில் ஃபுல்லாக சாங்ஸ் கேட்பேன். பட் இப்போது சவுண்டு கம்மியான மாதிரி தான் இருக்குது. மேபி டஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கும்போது ரியல்மி UI 5 ரியல்மி OS இருந்துச்சு ப்ரோ. அப்போ கேமரா மாசாக இருந்துச்சு அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செம ஸ்மூத்தாக இருந்துச்சு. அப்புறம் 6.0க்கு இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. கேமராவும் முன்ன மாதிரி இல்லை ப்ரோ. கேம் ப்ளே பண்ணும்போது ரொம்ப ரேராக தான் சடனாக வெளியில் வருது ப்ரோ. கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. இப்போ எனக்கு ரியல்மி 7.0 அப்டேட் வந்திருக்கு ப்ரோ. அப்டேட் பண்ணலாமா வேணாமான்னு ப்ளீஸ் சொல்லுங்கள். அது நம்ம மக்கள் சொல்லுவாங்க ப்ரோ. கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சிடும். ரியல்மி UI 7 அப்டேட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட GT6 எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து எல்லாமே. ப்ளஸ் மக்களே எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், அது எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அன்யூஷுவல் பேட்டரி ட்ரெயின் மாதிரிலாம் ஃபீல் ஆகுது, கடந்த 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, டிவைஸை வந்து ப்ராப்பராக உங்களோட டேட்டா எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துட்டு ரீசெட் அடிச்சுட்டு திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், உங்கள் சேனலில் நம்ம காமேஷ் ப்ரோவோட GT6 ரிவ்யூ எல்லாமே பார்த்துட்டு தான் வாங்கினேன் ப்ரோ. அப்போது ஒரு வீடியோவில் அவர் டியூயல் க்ளூ டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கேன்னு சொன்னார். நான் வாங்கும்போது இருந்து அந்த ஒரு ஸ்க்ரீன் கார்ட்லேயே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை, செமையாக இருந்துச்சு. காமேஷ் ப்ரோ ஃபுல் க்ளூ போட்டேன்னு பார்த்ததும் ஒரு வேளை அது போட்ட டெம்பர் கிளாஸ் போட்ட மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி அதை தேடி கண்டுபிடிச்சி போட்டேன் ப்ரோ. 3 to 4 டேஸில் பீல் ஆகுது ப்ரோ. 2 to 3 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு டைம் கூட ஃபுல் க்ளூ செட் ஆகலை. செம கடுப்பாக இருக்குது. இப்போ மொபைல் கூட வந்த ஸ்க்ரீன் கார்டும் இப்போ மொபைல் கூட வந்த ஸ்க்ரீன் கார்டே யூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. UV கிளாஸ் போடுறதுக்கு எனக்கு மைண்ட் இல்லை. இப்போ டெம்பர் அண்ட் ஸ்க்ரீன் கார்டு எதுவுமே இல்லாமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ ஸ்க்ரீனில் மைனஸ் ஸ்க்ராச்சஸ் ஆகிருச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் கார்டு போட்டாலும் ஸ்க்ராட்ச் ஆகுது. மொபைல் கூட வந்த ஸ்க்ரீன் கார்டு குவாலிட்டி மாதிரி இல்லை ப்ரோ. இப்போ டிஸ்பிளே சேஃப்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். திரும்ப ஒரு மேட் ஸ்க்ரீன் கார்டு போடுங்க. மேட் ஃபினிஷ். நார்மல் நம்ம கிளியர் போட்டோம்னாலே எப்பயுமே ஸ்க்ராச்சஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக ரொம்பவே ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மேட் ஸ்க்ரீன் கார்டு போடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அண்ட் நம்ம மக்கள் ஒரு சிலர் வந்து ஒரு சில சஜஷன்ஸ் கேட்கும்போது எனக்கு மைண்டில் என்ன வருதோ நான் சொல்லியிருப்பேன். அதையே எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மக்களோட கம்யூனிட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா வச்சு தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ரைட்டா? ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கும் சிவராணி விடைபெற்றுக் கொள்கிறேன். பார்க்கலாம். பாய்.